ஹலோ காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதரா அஷிராமா செல்ஸ் இல்லாமல் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதில் எந்த ஒரு விஷயமே நான் கெஸ்ஸாக சொல்லலை, இங்கே எல்லாமே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இங்கே சொல்ல போகிறேன். சரி, ஓகே, இன்ட்ரோலே மொக்க போட விரும்பலை, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம். இங்கே மாதரா விசஸ் அஷிராமான்ற பேட்டில் நம்ம அஷிராமாவை மட்டும்தான் மாதரா தன்னோட பவர்ஃபுல்லான, அதாவது தன்னோட ரைவலாக கன்சிடர் பண்ணிட்டாரு. அண்ட் அஷிராமாவுமே அவரை தன்னோட ரைவலாக கன்சிடர் பண்ணிட்டாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஸ்டார்டிங் பேட்டில்ஸ் ஓடும் இல்லையா, அந்த ஓடுற பேட்டில் என்ன நடக்கும்னா, இங்கே மாதரா 9 டெயில்ஸை சம்மன் பண்ணி விட்டுருவார். இங்கே சம்மன் மட்டும் பண்ணியிருக்க மாட்டார், அதை சுற்றி அவரோட சுசனவுமே கவர் பண்ணியிருப்பார். சிம்பிளாக சொல்லணும்னா, இங்கே நருட்டோவன் சாஸ்கே பண்ண வேலையை இங்கே மாதரா தனியால் பண்ணியிருக்காரு. பட் ஆப்போனண்ட்டில் இருக்கிறது நம்ம காட் ஆஃப் ஷினோபியில். ஸோ இங்கே 1000 ஆட் ஆஃப் புத்தாவுமே அஷிராமா சம்மன் பண்ணி விட்டுடுறாரு. இங்கே மாதரா பண்ணதெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிருக்கும். ஏன்னா சுசானா எங்க இருக்கு, 1000 ஆட் ஆஃப் புத்தா எங்க இருக்கு. பட் இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இங்க மாதரா 9 டெயில்ஸை சம்மன் பண்ணியிருப்பாரு, அதை சுற்றி சுசானாவே யூஸ் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே சுசானாவே ஒரு பார்ட்னு கண்ட்ரோல் பண்ணோம், அண்ட் இந்த பக்கம் 9 டெயில்ஸையே கண்ட்ரோல் பண்ணோம். அப்படின்ற போது இங்கே மாதராக்கு ஏகப்பட்ட சாக்ரா லாஸ் ஆகும். ஸோ இதிலே நம்ம பிரைம் மாதராவோட சாக்ரா லெவல் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ மாதராவோட ஃபுல் பொட்டென்ஷியலில் பார்த்துடலாம். வார் ஆர்க்கில் மாதரா ரெனி ரீபத்தில் வந்துட்ட பிறகு இங்கே அஷிராமாவோட சேட் சாக்கராவை எடுக்கலான்னு வந்திருப்பாரு. ஆல்சோ சக்ஸஸ்ஃபுல்லாக சேட் சாக்கராவுமே அப்சர்வ் பண்ணியிருப்பார். பட் இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே மாதரா அஷிராமாவோட சேட் சாக்கராவை எடுத்துகிட்ட பிறகு இவ்வளோ தானே அவங்ககிட்ட இருக்குது, இதை நான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிடுவேன்னு சொன்னார். அதுவும் சேட் சாக்கராவை ஹேண்டில் பண்ணிவிடுவேன்னு சொல்லுவார். இங்கே மாதரா அஷிராமாவோட சேட் சாக்கராவை எடுத்துகிட்ட பிறகு ஒன்று சொல்லுவார், இங்கே மாதராவை தடுத்து நிறுத்துங்க, ஏன்னா அவனோட ப்ரைம் ஸ்டேஜில் அவன் வந்துக்கிட்டு இருக்கா, இப்படியே போனால் இங்கே வார் ஆர்க்கை ஸ்டாப் பண்ணுறதே கஷ்டன்றது அஷிராமா சொல்வார். ஸோ அப்போ இவ்வளோ நேரம் ஃபைட் பண்ணது நம்ம மாதராவோட ஃபுல் பொட்டென்ஷியல் கிடையாது, ஜஸ்ட் ப்ளே மட்டும்தான் பண்ணியிருக்காரு. ஈவன் இங்கே 5 விசஸ் மாதரா பேட்டில் கூட நம்ம மாதராவோட வுட் ரிலீஸாக ஆல்மோஸ்ட் அந்த 5 கவுண்டர் கொடுத்துருப்பாங்க. பட் எந்த இடத்துல இவங்க ஸ்ட்ரைக் ஆனாங்க அப்படின்னா, நம்ம மாதரா பர்ஃபெக்ட் சுசனோவை எடுத்துகிட்ட பிறகு ஒட்டுமொத்த பேருமே மிரண்டாங்க. அதுவும் பர்ஃபெக்ட் சுசனோ அவரோட ஓன் பவர் தான். இதில் யோசிக்க வேண்டியதே இல்லை. இதுலேயே நம்ம மாதராவோட ப்ரைம் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஒருவேளை நம்ம மாதரா இங்கே ஃபுல் பொட்டென்ஷியலில் ஃபைட் பண்ணியிருந்தா, அதாவது வார் ஆர்க்கில் ஃபைட் பண்ணியிருந்தா, சோலி முடிச்சு. அவ்வளோதான் கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எதை பேஸ் பண்ணி போடலான்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஆல் ரைட் கைஸ், வரட்டா.